Hi viewers, welcome back to my Sadharbhajan channel. ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். எங்கள் பர்சனல் ரீசன்னால் வந்து நான் வந்து தொடர்ந்து வந்து வீடியோ போட முடியல. அதனால தான் வந்து கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு ரொம்ப. நீங்கள் நினைப்பீங்க என்ன போட்ட உடனே அவ்வளோ வியூஸ் போதா அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நான் சொல்ல வரல. ஸோ நான் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ யூடியூபுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து அதை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறக்கோசரம் ரொம்ப நாள் கழித்து நான் மறுபடியும் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீக் டேஸில் வந்து லீவ் நாள் வந்துருச்சுன்னு சொல்லி நாங்கள் வந்து கொஞ்சம் வெளில போயிருந்தோம். ஸோ அந்த vlog தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்குறச்சே வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து அந்த சண்டேயில் வந்து வண்டலூர் ஜூக்கு தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். ஒரு 1 year பேக் வந்து நாங்கள் போயிருந்தோம். 1 yearன்னு கூட சொல்ல முடியாது, 1.5 year கூட இருக்கும். ஆனால் அப்போ இருந்த ஒரு வசதி அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் வந்து நிறைய அப்போ வந்து பார்க்க முடியாமல் இருந்தது. இப்போ இந்த டைம் வந்து நாங்கள் போனப்போ வந்து நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணியிருந்தோம். எல்லா அனிமல்ஸும் வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் போகணும், எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெக்கேஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக வண்டலூர் ஜூ வந்து வாங்க. எல்லா அனிமல்ஸும் வந்து நம்ம வந்து நியர்பை பக்கத்துலேயே வந்து பார்க்குற மாதிரி வந்து கூப்பிட்டு போய் காட்டியிருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த பேட்ரி கார் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் தான் வந்து நாங்கள் எல்லா இடத்துக்கும் வந்து போயிருந்தோம். அதோட ப்ரைஸ் வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா பர் ஹெட் வந்து 150 rupees வந்து வாங்கியிருந்தாங்க. அது வந்து தனி. என்ட்ரன்ஸுக்கு வந்து பெரியவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அடலுக்கு வந்து 200 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. சின்ன பசங்களுக்கு வந்து 4 வயசுக்கு கீழே இருந்தால் அவங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த புலி தான் வந்து பார்த்துருந்தோம். இது வந்து நடந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் பார்க்குறச்ச வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கேமராவில் பார்க்குறத விட நம்ம நேரில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் போய் பாருங்கள். சின்ன பசங்க வந்து இதெல்லாம் பார்த்தா வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும், ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து கூப்பிட்டு போங்க. இது மாதிரி அங்கே இன்னும் 3 இருந்தது. ஒரு சிலதெல்லாம் வந்து எந்திரிச்சு வந்து வரலை, அப்படியே படுத்துகிட்டே இருந்தது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீட்டா சிறுத்தை வந்து பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. ஸோ ரொம்ப நேரம் வந்து இந்த இடத்துக்கு தான் வந்து நாங்கள் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். பேட்ரி காரில் போகிறோம் அப்படின்னா வந்து அவங்க எல்லா அனிமல்ஸையும் வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து சுற்றி வந்து காட்டிடுறாங்க. ஸோ எல்லாமே வந்து கவர் ஆகிடுது. காட்டு யானை, அதுக்கப்புறம் வந்து வெண்புலி, அதுக்கப்புறம் சிங்கம் எல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ ஒரு சில வீடியோஸை வந்து நான் வந்து கவர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா சிறுத்தை. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக 2 இருந்தது. ஒன்று வந்து நாங்கள் போகவுமே வந்து உள்ளே போயிடுச்சு. இது மட்டும் நல்லா கேமராக்குனே வந்து நல்லா போஸ் கொடுத்துட்டு இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. சின்ன பசங்க வந்து ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 10 o'clock ரீச் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து வரும்போது மணி 1 மணி ஆகிடுச்சு. இனி வீட்டுக்கு போய் தான் வந்து லஞ்செலாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், நாங்கள் வந்து கிளம்புறோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க, போய் பாருங்கள். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 1 மணிக்கு வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த உடனே அரிசியும் பருப்பு சாதத்துக்கு தான் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நான் வந்து குயிக்காக வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 அலாக்கு அரிசியும் 1/2 அலாக்கு வந்து பருப்பும் போட்டு தக்காளி வெங்காயம் ஆஸ் யூஷுவல் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம்லாம் தாளிச்சிட்டு தக்காளி வெங்காயம், 1 வெங்காயம் பெரிய வெங்காயமும் 2 சின்ன தக்காளியும், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாமே போட்டு நம்ம கொதிக்க வச்சு அரிசியும் வந்து நம்ம அதிலே போட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம பிரியாணி பண்ணுவோம்ல அது மாதிரி 2 விசில் விட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். ஸோ எனக்கு வந்தோடனே பண்ணுறதுக்கு இதுதான் ஈஸியாக இருந்தது. அதனால் வந்து நான் இதே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கலாம். எனக்கு வந்து அரிசி பருப்பு சாதம்னா ரொம்ப 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 பிடிக்கும். நான் காலேஜ் டைம் ஸ்கூல் டைம்ஸில் வந்து தினமுமே வந்து இது கொண்டு போயிருக்கேன். அதுவும் நான் பண்ணுறதை விட எங்கள் அம்மா பண்ணுறது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆவிலாம் அடங்கிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் வந்து குக்கரை ஆஃப் பண்ண உடனே வந்து நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் அந்த தம்மில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் 2 விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது சுட வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம காயை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தொட்டுக்கிறதுக்கு வந்து நமக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ நம்ம வந்து அப்படியே சாப்பிட்றலாம்.
கரெக்டாக வந்து நான் பண்ணி முடிக்கவும் வந்து பசங்களாம் வந்து தூங்கிட்டாங்க. ஸோ அணுவும் தூங்கிட்டான், மித்துனும் தூங்கிட்டான். வர வழியில் வந்து ஜூஸ் வாங்கி கொடுத்தோம். ஸோ அதை குடித்ததுனால வயிறு ஃபுல்லாகிடுச்சோ என்னமோ தூங்கிட்டாங்க. ஸோ இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. ஸோ இந்த மத்தியான டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப பசியாகவும் இருந்தது. அதனால் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் தான் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் வரும். நீங்கள் வந்து நெய் விட்டு இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதே மாதிரி பசங்களுக்கு நம்ம இதை கொடுத்தோன்னா ரொம்பவே வந்து அவங்களுக்கு நல்லது. ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துருக்கறனால இதை வந்து ப்ரோட்டீன் சத்து வந்து இதில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மாதிரி நீங்கள் வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட நீங்கள் இதை வந்து கொடுத்து விடலாம். ஸோ எங்கள் முடிச்சூர் ரோட்டில் வந்து ஈவினிங் வந்து நாங்கள் அரிசி வாங்கலான்னு தான் வந்து வெளில போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட் கடையில் வந்து இந்த பஞ்சாப் ஹேண்ட்லூம் அப்படிங்கிற ஒரு கடை வந்து இருக்குது. இது வந்து பியூர் காட்டன் கடை தான். அதாவது நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா சாமானும் வந்து வச்சுருக்காங்க. சாமான் மீன்ஸ் அதாவது பிரெட் ஸ்ப்ரெட், அதுக்கப்புறம் வந்து பில்லோ கவர், அந்த மாதிரி ஐட்டம்ஸ், மேட்டு, எல்லா ஐட்டம்ஸும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பக்காவாக இருந்தது. நம்ம வாங்கக்கூடிய பொருளுக்கு வந்து ரொம்ப ஒர்த்தாகவும் இருந்தது. ப்ரைஸும் வந்து வேல்யூபிளாக தான் இருந்தது. நான் வந்து பில்லோ கவர் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பிரெட் ஸ்ப்ரெட் வாங்கியிருந்தேன். பிரெட் ஸ்ப்ரெட் வந்து ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க. பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆஃபரில் வந்து பில்லோ கவரும் பிரெட் ஸ்ப்ரெட்டும் வந்து நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த கடைக்கு போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.